பல வேலைகள் ஒருவருக்கு தெரிந்திருப்பது முக்கியம் அல்ல, ஒரு வேலையில் அவர் தனித்துவம் மிக்கவராக இருப்பதே சிறந்தது. இதைத்தான் தாமஸ் கார்லைல் என்ற அறிஞர் சொல்லுகிறார். எவர் ஒருவர் தனக்கு உரிய வேலையில் அமர்த்தப்படுகிறாரோ அவர் கொடுத்து வைத்தவராகிறார் அப்படின்னு சொல்றார். இதை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா? இந்த பகுதியில இன்னைக்கு நாம ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன். முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலம். அந்த சமயத்துல ராணுவ தளபதியாக புகழோடு விளங்கியவர் ஜெனரல் கிராண்ட் அப்படிங்கிறவர். 21 வயதா இருக்கிற பொழுது அவர் ராணுவத்துல சேர்ந்தார். என்ன காரணமோ தெரியல, அவர் ராணுவத்திலிருந்து விலகிட்டார். விலகினதோட மட்டுமல்லாம அவர் சுரங்க தொழில், தோல் பதனிடும் தொழில், பலசரக்கு கடை, அப்புறம் வீடு மனை, இந்த மாதிரியான வியாபாரம், இப்படி பல தொழிலை செய்தார். எந்த தொழிலிலும் அவர் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. அதில் அவர் நிலைத்து நிற்கவும் முடியவில்லை. என்ன செய்யறது? இது இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வயது 39 ஆகிவிட்டது. இந்த சமயத்துல அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வந்த பொழுது மீண்டும் அவர் இராணுவத்தில் சேர்ந்து தளபதியாக வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகமே புகழ்ந்து பேசும் அளவிற்கு உயர்ந்த பெரும் தளபதியாக புகழ் பெற்றார். யோசிச்சு பாருங்களேன். அவர் பிற்காலத்துல சொல்றார், நான் ராணுவத்தில் இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்பது பிற்காலத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு அவர் சொல்றார். சில பேர்கிட்ட கேட்போம், இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம், எனக்கு நிறைய வேலை தெரியும் அப்படிம்பார். அவர்கிட்ட கேட்டா, ஒரு வேலை கொஞ்ச நாள் செஞ்சேன், இன்னொரு வேலையை இன்னொரு கொஞ்ச நாள் செய்தேன், இன்னொரு வேலையை இன்னும் கொஞ்ச நாள் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். எந்த வேலையில் நிரந்தரமாக இருந்தார்னு கேட்டா தெரியாது. இது நீங்களே பல பேரை பார்த்திருக்கலாம். ஆனால் ஒருவர் ஒரு வேலையில் சிறப்புற்று விளங்கினார் என்றால், அல்லது அந்த வேலையில் அவர் திறம்பட நுணுக்கங்கள் தெரிந்தவராக இருந்தால், யார்கிட்டயாவது கேட்டோம்னு வச்சுங்களேன், இந்த வேலைக்கு யார் வேணும்னு, அவரைத்தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவர் அந்த வேலையில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார் என்று பொருள், இல்லையா? எனவே மாணவர்களே, இளைஞர்களே, பல துறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு துறை, அது உங்களுக்கு பிடித்ததோடு மட்டுமல்ல, அதில் நீங்கள் தனித்துவமிக்கவராக இருந்தால் இந்த உலகம் உங்களை போற்றும். முயற்சியுங்கள், வெற்றி பெறுங்கள். இப்போ இதை பத்தி இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். கல்லூரிக்கே போகல, பல்கலைக்கழகத்திற்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும், அங்கு செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் ஒருவர் செய்தார். அது மட்டும் இல்ல, இன்று நாம் அன்றாடம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல பொருள்களை தயாரித்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அடுத்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எனவே இளைஞர்களே, எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.